இனிய வணக்கங்கள் உறவுகளே, பாசங்களே. நீங்கள் அளித்து வரக்கூடிய ஆதரவுக்கு மிக்க நன்றி. இந்த குறுகிய காலத்தில் எனக்குரிய 2 மாதத்துக்குள்ளேயே எனக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவுக்கு மிக்க நன்றி. நான் பெரிய செலிபிரிட்டி கிடையாது, ஒரு பெரிய ஒரு ஆள் கிடையாது, சாதாரணமானவன். வாழ்க்கையில் ஒரு கற்றுக்கணுன்ற ஆசை நிறைய உள்ள ஒரு கேரக்டர். அப்படி இருக்க எனக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஒரு கதை, ஒரு அழகான கதை சொல்லட்டுமா? ஒரு தன்னம்பிக்கைக்குரிய ஒரு கதை. வாழ்க்கையில வெற்றி நோக்கி நடைபோடக்கூடிய ஒருவனுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், வலிகள், ரணங்கள், அதையும் தாண்டி தாண்டி அவன் அடைகின்ற அந்த வெற்றி கோட்டை தொடும்போது இருக்கக்கூடிய மகிழ்ச்சி, அது பெரிய விஷயங்க. ஒரு அழகான கிராமம் விழுப்புரம். விழுப்புரம் பக்கத்துல பண்ருட்டி பக்கத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பலாப்பழங்கள் நிறைய விளையக்கூடிய. இந்த பையன் அங்கதான் படிக்கிறான். ஸ்கூல்ல படிக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒண்ணு பண்ணணும், ஏதாவது செய்யணும், நம்ம குடும்பத்துக்கு ஏதாவது உதவணும். அப்பா குமாஸ்தா, அவரு மூலமா ஏதோ ஒரு சிறிய வருமானம் கிடைக்குது. ஒரு வாடகை வீடு, வாழ்க்கை சாதாரண வாழ்க்கை. ஒரு பெருசா எதுக்கும் ஆசைப்படாத ஒரு அப்பா, யார் சொத்துக்குமே ஆசைப்படாத ஒரு ஜீவன். அவருடைய வளர்ப்பில வளரக்கூடிய ஒரு குழந்தை. அவன் பேர் ராஜா. அவங்க அப்பா பேரு கோவிந்தன், அம்மா பேரு ராஜம். இந்த ராஜா என்ன பாத்தீங்கன்னா ஸ்கூல் லீவ் நாள்ல போய் இந்த பலாப்பழங்கள் விற்கக்கூடிய இடங்கள்லாம் போய் பலாப்பழங்களை கொஞ்சம் விலை குறைச்சலாம் வாங்கிட்டு வந்து உட்காந்து பிரிச்சு எண்ணெய் வச்சு பிரிச்சு அங்கேயே ரோட்டு ஓரத்துலேயே நல்ல அழகா ஒரு கடை விரிச்சு ஹைஜீனிக்கா ஒரு பேப்பர்லாம் போட்டு மூடி அதை நிறைய கார்கள்ல வரக்கூடியவங்க நின்று வாங்கி சாப்பிட்டு போவாங்க. சிலர் வாங்கிட்டு போவாங்க. இதுல வரக்கூடிய வருமானத்தையே வீட்டுக்கு கொடுப்பான். எந்த கட்டப்பழக்கம் கிடையாது, நிறைய வித்தியாசமான நண்பர்கள் கிடையாது. அவன் உண்டு, அவன் படிப்பு உண்டு. அப்படியே போகும்போது அவனுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா ஆன்மீகவாதின்னு சொல்லி இல்லையா, அதெல்லாம் கோயிலுக்கு போகிறது, குளங்களுக்கு போகிறது, அங்கே போகிறது, இங்கே போகிறதுன்னு அவருடைய பாணியிலையும் இவன் பயணமாகறான். பக்தி ஒரு பக்கம், குறிக்கோள் ஒரு பக்கம், ஜெயிக்கணுன்ற ஆசை ஒரு பக்கம், நிறைய படிக்கணுன்ற எண்ணம் ஒரு பக்கம். ஆனா எஸ்எஸ்எல்சிக்கு மேல அவரால் படிக்க வைக்க முடியாது. அதுவும் அவருக்கு தெரியும். இவன் போய் உழைச்சிட்டு வர்றதும் அவருக்கு தெரியும். இவன் உழைச்சிட்டு வர்றதை எல்லாம் அவனை கிண்டல் பண்றாங்க. அவனுடைய நண்பர்கள்லாம் எல்லாம் அவனை கிண்டல் பண்றாங்க, கேலி பண்றாங்க. இதுவும் அவங்க அப்பாவுக்கு தெரியும். ஒரு நாள் அவன் கூப்பிட்டு சொல்றாரு, ராஜா நான் ஒரு கதை சொல்லிட்டேன் அவனுக்கு. உனக்கு புரியல என்னன்னு? இல்லடா, நீ போய் பலாப்பழம் வித்துட்டு வர, அங்க வாங்குற விலை ஒண்ணு, நீ விற்கிற விலை ஒண்ணு, அதை கொண்டு வந்து அப்படியே வீட்டுல கொடுக்குற. வலி எவ்வளவு கஷ்டம், வெயில், அதை நீ சுத்தமா சுகாதாரமா விற்கணும்னு எடுக்கக்கூடிய முயற்சிக்கு என்னோட வாழ்த்துக்கள். ஒரு கதையை நீ தெரிஞ்சு ஆகணும். ஒரு காட்டுல ஒரு புலி வசிக்குது. அந்த புலிக்கு நிறைய மாமிசங்கள் தான் உணவு. சமயத்துல புல்லு கூட அது சாப்பிட்றது உண்டு. ஒரு நாள் கழுதை வந்து அதுகிட்ட வந்து போயிடுச்சு. முடியாரு, என்ன இன்னைக்கு என்ன எப்படியே சும்மா சுத்திட்டு இருக்கீங்க, ஒன்னும் வேட்டை கிடைக்கலையா அப்படின்னு. இல்ல, பசிக்கல, புலி பசிச்சாதான் சாப்பிடும். தெரியுமா உங்களுக்கு? புல்லு இருக்க புல்லு அதனுடைய நிறம் சிவப்பு. புலிக்கு சிரிப்புன்னா சிரிப்பு. என்னமோ நம்ம பாட்டு நம்ம போயிட்டு இருக்கோம், இது வம்பு கடிக்கு வந்து நம்ம கிட்ட வந்து புல்லோட நிறம் சிவப்புன்னு சொல்லுது. சரி நாமளும் சொல்லுவோம்ட்டு, இல்லைங்க புல்லோட நிறம் பச்சை. ரெண்டு ஆர்குமெண்ட், பெரிய ஆர்குமெண்ட். இது சொல்ல அது சொல்ல இது சொல்ல அது சொல்ல நின்று போய் பஞ்சாயத்துக்கு போய் சிங்கத்துக்கிட்ட போயிடுச்சு.
சிங்கம் சொல்லிச்சா, ரைட்டு கழுதையாரே, நீங்க சொல்றதுதான் சரி, புல்லு சிவப்பு தான் அப்படின்னு சொல்லிச்சான். உடனே கழுதையாருக்கு ஏக மகிழ்ச்சி, சிரிச்சுக்கிட்டே போயிடுச்சான். போன பின்னாடி புலியார் கேட்டாரா, சிங்கத்தாரு நீங்க தான் இந்த காட்டுக்கு ராஜா, பஞ்சாயத்து தலைவரும் நீங்க தான், புல்லு எப்பவுமே பச்சையா தானே இருக்கும், நீங்க சிவப்புன்னு அதுகிட்ட சொல்லி அனுப்புறீங்களே, அப்ப அது சொல்றது உண்மையாயிடாதான்? அது கழுத, அது அப்படிதான் இருக்கும், பொதி சுமக்கிறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு மிருகம். அது வேற ஒன்றும் தெரியாது, எதை சுக்கி வச்சாலும் சுமக்கும், போயிட்டு இருக்கும். உண்மை அதுக்கு தெரியாது, அதுக்கு விளக்கவும் முடியாது. நீ புரிஞ்சவன், இந்த காட்டுல எனக்கு அடுத்தபடியா ஒரு வீராதி வீரனா இருக்கக்கூடியவன் நீ போய் அதுகிட்ட போட்டிக்கு நிக்கலாமா? எனக்கு தெரியும் புல்லு பச்சைத்தா, நீ சொல்றது உண்மைதான், ஆனா உன்னுடைய தகுதிக்கு மீறி, ஒரு தகுதியே இல்லாத ஒரு ஆளுகிட்ட நீ போட்டி போடவே போடாத, போட்டிக்கு வந்தாலும் ஒதுங்கி போயிடு அப்படின்னு சொல்லிச்சான். புலி சிரிச்சுட்டே சொல்லிச்சா, ரொம்ப நன்றி சிங்கம், எங்களுடைய தலைவரே நன்றி அப்படின்னு சொல்லிட்டு போச்சான். இது அவங்க அப்பா இந்த கதையை அவருக்கு சொல்லி, நீ போகக்கூடிய பாதையில இந்த மாதிரி நிறைய கழுதைகள் வரும், நிறைய விமர்சனங்கள் வைக்கும், நீ செய்யக்கூடிய தப்புன்னு சொல்லும், நீ சரின்னு உனக்கு தெரிஞ்சால் கூட ஆனா இது தப்பு அப்படின்னு ஆர்கியூ பண்ணும். அதை பத்தி நீ கவலையே படாத, நீ பாட்டு போயிட்டே இரு, உன்னுடைய பாதையை நோக்கி நீ போயிட்டே இரு, உன்னுடைய ஒரு கொள்கையை நோக்கி போயிட்டே இரு, உனக்குன்னு ஒரு இலக்கை நோக்கி நீ போயிட்டே இரு. வாழ்க்கையில திருப்பங்கள் நடந்துகிட்டே இருக்கும். இது ஆன்மீக உண்மை. உனக்கு தெரியுமா இல்லையா தெரியாது. இன்னைக்கு நீ விழுப்புரத்தில் இருக்கிற, நாளைக்கு நீ எங்க இருப்பேன்னு எனக்கு தெரியாது, ஆனா நீ ஜெயிப்படா. அதுக்காகத்தான் இந்த கதையை சொன்னேன் அப்படின்னா. அவனும் அதை கேட்கும்போது அவ்வளவு பெரிய விஷயமா தெரியல, ஆனா அவன் ஒரு SSLC ஒரு தடவை ஃபெயில் ஆகி, படிப்புல அவ்வளவு பெரிய சுட்டின்னு சொல்ல முடியாது, 2வது தடவை பாஸ் ஆயிட்டான். 2வது தடவை பாஸ் ஆன உடனே ஏதோ ஒரு வாய்ப்பு, யார் மூலமோ ஒரு பெரிய வாய்ப்பு வந்து சென்னைக்கு ஒரு வேலைக்கு வரான். வேலை என்னமோ ஒரு சாதாரண வேலை, ஒர்க்கர்னு சொன்னா சாதாரண வேலை, ஒரு கூலி ஆரம்பிச்சு ஒரு வேலைக்கு வந்து சேர்றான். சேரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 250 பேர் கூட இருக்காங்க. அதுல எல்லாம் பகுதி பகுதியா பிரிச்சு இவங்க கூட வந்து ஒரு 25 பேர் கொண்ட ஒரு ஆள் மறுநாள் காலையில ஒண்ணு கூடி ஒருத்தருக்காக காத்துட்டு இருக்காங்க. அந்த நபர் வராரு. அவருக்கு உண்டான மரியாதை கொடுக்கறதுன்னா, காஃபி கொடுக்கறதுன்னா, ஒருத்தன் பேப்பர் வாங்கி தரா, எல்லாமே ஒரு தொழிலாளர் கூட்டத்துக்கு தலைவரா அவர் இருக்காரு. இவனுக்கு ஆச்சரியம். இவர் யாருன்னா, இவர் தாண்டா உன் பாஸ், உனக்கு இனிமேல் நமக்கு வேலை கொடுக்க போறவர் அவர் தான், அவர் என்ன சொல்றாரோ அதைத்தான் நம்ம கேட்டாகணும். அப்படியா, நியாயம்தான். சரி. ஆமா, இந்த பதவிக்கு போறதுக்கு என்ன வழின்னு கேட்டான். அவன் சிரிச்சுட்டான். அவன் சொன்னா, நீ ஒரு சாதாரண வேலைக்காரன், அவர் முதலாளி, ஒரு பெரிய ஒரு எஜமான ஸ்தானத்தில் இருக்கிறாரு, அந்த பதவிக்கு நீ போக முடியுமா அப்படின்னு கிண்டல் அடிச்சான். அப்ப அவங்க அப்பா சொன்னது ஞாபகம் வந்துச்சு, கழுதைகள் இப்படித்தான் பேசிட்டு இருக்கோம், நம்ம பாதியில நம்ம போய்கிட்டே இருக்கணும், நம்ம நட புலி நடையா இருக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு அதுக்காகவே அவன் உழைச்சான், கடுமையா உழைச்சான். அவனுடைய அரசு வேலை என்னவோ அதை செஞ்சுட்டு கூட என்ன வேலை கிடைச்சாலும் சரி அவன் செஞ்சான். அவங்க அப்பா ஒரு பிடிவாதக்காரர், யார்கிட்டையும் லஞ்சம் வாங்கக்கூடாது, வரதட்சணை வாங்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவர். ஒரு பொண்ணை பார்த்தாரு, வரதட்சணை வேண்டாம் ஐயா, உன் பொண்ணை மன்ற அனுப்பு அப்படின்னாரு. அமிச்சாங்க. ஒரே பொண்ணு, கல்யாணம் முடிஞ்சு போச்சு. கல்யாணம் முடிஞ்சாச்சா, அது வரைக்கும் அவனுடைய எல்லை, அவனுடைய கோட்டா என்ன பண்ணா,
காலையில போவான், வேலையை முடிப்பான், அதுக்கப்புறம் ஒரு ஆபீசருக்கு போய் ஒர்க் பண்ணுவான், அதுக்கப்புறம் இன்னொரு ஆபீசருக்கு போய் ஒர்க் பண்ணுவான். எல்லார்கிட்டையும் நல்ல பேர். இவனுக்கு வேலை வாங்கி கொடுத்தாங்களே அவங்களுக்கும் உதவி செய்வான். எல்லாருக்கும் நல்லவனா வாழ்றதுங்கிறது பெரிய கஷ்டம். இருக்கிறதுலே கஷ்டமான வேலை அதுதான். எல்லாருக்கும் நல்லவனா வாழ முடியாது. நிறைய இடர்பாடுகள் வரும். அதையும் தாண்டி ஒரு குழந்தையாச்சு. ஒரு குழந்தை ஆகும்போதே இவனுக்கு படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது, மேல படிக்கிறது. அப்போ மேல் பதவிக்கு போகலாம். மேல் பதவிக்கு போகும்போது அந்த பதவி ரொம்ப ஈஸியா போயிடலாம் அப்படின்றது இவனுடைய கணக்கு. உடனே அந்த அதுக்காக முயற்சி பண்ணி அதுக்காக 1 வருஷ காலம் படிச்சு பாஸ் பண்ணி அந்த வேலைக்கு போய் சேர்றான். ஆக அவனுடைய முதல் எல்லை அந்த பதவி, அந்த ஐயாவோட பதவி, அந்த சேர்ல போய் உட்கார்ற. ஒரு பெரிய சந்தோஷம். ஆனா மனசு மட்டும் முடியல. வாடகை வீடு. ஒரு குழந்தை படிக்கும் போதே பிறந்துட்டான். அடுத்த குழந்தை இவனுக்கு என்ன பதவி வேணும்னு நினைச்சானோ அந்த பதவிக்கு போகும்போது கிடைச்சிச்சு. ஒரு குழந்தை பிறந்தாச்சு. முதல் குழந்தை ஆண் குழந்தை, 2வது ஒரு பெண் குழந்தை. 3வது போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த பதவியில நிறைய இடர்பாடுகள், நிறைய வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள், சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்கள் பதவி கொடுக்குது. பதவி மூலம் அதிகாரத்தின் மூலம் வாங்கலாம். ஆனால் விருப்பமில்லை இவனுக்கு. இவன் என்ன பண்றான், அதை ஒரு பார்ட் டைமா வச்சுக்கிட்டு மனைவி பேர்ல இன்னொரு துறையை தேர்ந்தெடுத்து நிறைய உழைக்கிறான். கடுமையா உழைக்கிறான். நேரம் பார்க்கல, கேரம் பார்க்கல, கடுமையா உழைச்சி ஒரு குழந்தை, 3வது குழந்தை பிறக்கும் போது இன்னொரு பார்ட் டைமுக்கு போய் அந்த துறையிலையும் பெரிய ஆளாகி இப்போ 2 குழந்தைகளையும் கல்யாணம் பண்ணி கொடுத்து ஆம்பளை பிள்ளையும் நல்லா படிக்க வச்சு நல்லபடியா ஆக்கி நல்ல ஒரு குடும்பஸ்தரா இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்காங்க. நான் இது எதுக்காக சொல்றேன்னா, வாழ்க்கையில் நிறைய போராட்டங்களை, நான் அவனுடைய போராட்டங்களை சொன்னா இதுக்கு நேரம் போதாது. அதனால போராட்டங்களை சுருக்கிட்டேன், கழுதைகளை சுருக்கிட்டேன். அப்பா சொன்னது நினைவிருக்கு. என்ன, அவர் நாணயமா வாழணும்னு சொன்னாரு. நாணயமா வாழ்ந்து காட்டினான். 3 குழந்தைகள் தகப்பன். சொந்த வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டான், வாங்கினான். மனைவியை நல்லா வச்சுக்கணும், சந்தோஷமா வச்சுக்கணும். அவன் ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி தரணும்னு நினைச்சான், வாங்கி கொடுத்தான். மகிழ்ச்சியா வாழ்றான். ஆனாலும் இன்றும் அவனுக்கு ஒரு எல்லை இருக்கிறது. அதை நோக்கி பயணப்பட்டு கொண்டிருக்கிறான். அவனை வாழ்த்தலாமா? நிச்சயமாக வாழ்த்தலாம்.